ஹலோ சகுட்டி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குப்பா. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் கூடாது, கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு. சிறப்பு வகுப்புகளால் மாணவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் வந்ததாக கூறி பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்மர் ஹாலிடேஸில் நிறைய ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கப்பா. அதாவது 9th முடிஞ்சு 10வது போகிற பிள்ளைகளுக்கு அதாவது 11th 12th எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுனால பிள்ளைகளுக்கு உடல் அளவில் மன அளவில் அழுத்தம் தர மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆர்டர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் தனிப்பிரிவில் 14417 பெறப்பட்ட புகார் மனுவில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் புகார் பெறப்பட்டுள்ளது. இப்புகார் சார்பாக அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை தவிர்க்குமாறும் மாணவர்களை சிறப்பு வகுப்புகளுக்கு வரவழைக்க அழுத்தம் தரக்கூடாது என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரிக்டாகவே ரூல் போட்டாங்கப்பா. சம்மர் ஹாலிடேஸில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் பார்ப்போம் எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கவர்மெண்ட், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி, மெட்ரிக் பள்ளி 3 பள்ளிகளுக்குமே இந்த ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஸ்கூலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான்ப்பா இப்போ இது ரீசெண்டாக வந்த நியூஸு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு பள்ளி கல்வித்துறை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய தகவல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட் பாய்.